அனைவருக்கும் அற்புத அருள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்னைக்கு இந்த சூழ்நிலை நிறைய பாருங்க, இளம் வயதில் திருமணம் செய்து விவாகரத்துக்கு சென்று எத்தனை இளம் பெண்கள் மனவேதனை, எத்தனை இளைஞர்கள் மனவேதனைப்படுகிறார்கள் என ஒரு சில குறிப்புகள் கூட பாருங்க. இன்னைக்கு நீதிமன்றங்கள்ல விவாகரத்து தான் அதிகமான வழக்கு இருப்பதாக கூட ஒரு கருத்து இருக்கிறது. அதுல இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பெரும் கொடுமை பாருங்க, கல்யாணமாகி ஒரு சொற்ப வயசுல ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பெற்ற பிறகு கணவன் இழந்து போகுது. ஏதோ ஒரு விபத்தோ ஏதோ ஒரு காரணங்களால மரணம் சம்பவிச்சு இழந்து போன பெண்கள் எவ்வளவு பேர் வேதனைப்படுறவங்க இருக்காங்க. சில பேர் விட்டுட்டு ஓடினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க கணவன்கள். அந்த மாதிரி எவ்வளவு கணவன் செய்யக்கூடிய தவறால எத்தனை பெண்கள் அவஸ்தைப்படுகிறாங்க. ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் நல்ல வாழ்க்கை, அதுக்கப்புறம் கணவனுக்கோ மனைவிக்கோ உடல்நிலை சரியில்லாம அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க. கணவன் மனைவிக்கு ஆனாலும் அந்த துன்பம் தான், மனைவி கணவனுக்கு ஆனாலும் அந்த துன்பம் தான். இது மாதிரி வர்றதெல்லாம் என்ன தெரியுங்களா? இதுக்கு பேரு தாங்க நிஜமான மாங்கல்ய தோஷம். இந்த மாங்கல்ய தோஷம் என்பது இன்னைக்கு பெரிய விஷயங்கள் இருக்கு. இப்ப நட்சத்திர ரீதியாக முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். கிருத்திகை, திருவாதிரை, சித்திரை, கேட்டை, மூலம், பூசம், இந்த 6 நட்சத்திரத்தில் பிறகு விருட்சக லக்னம், ரிஷப லக்னம், இந்த 2 லக்னத்தையும் கருத்தில் எல்லாமே பிரச்சனை இருக்கு, நல்லது இருக்கு, அது வேற விஷயம். பெரிய பரப்பளவுல திறனாய்வுல சொல்லப்படுகின்ற விஷயம் இது. இத்தனை 6 நட்சத்திரங்களும் இந்த நட்சத்திரங்கள் பெண் பிறந்து இந்த 2 லக்னத்தில் பெண் பிறந்திருந்தால் இந்த மாங்கல்ய தோஷம் கண்டிப்பா வந்துருங்க. அதே போல 7ஆம் வீட்டிலும் 12ஆம் வீட்டிலும் 2ஆம் வீட்டிலும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அதுவும் மாங்கல்ய தோஷத்தில் தள்ளப்படுங்க. இந்த மாங்கல்ய தோஷத்துக்கு கிரக ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஜாதக ரீதியா. இதுக்கு எந்த கிரகம் அந்த 7ஆம் வீட்டிலும் 12ஆம் வீட்டிலும் 2ஆம் வீட்டிலும் இருக்கிறதோ 8ஆம் வீட்டில் இருக்கிறதோ அதை பொறுத்து அந்த மாங்கல்ய தோஷம் வேலை செய்கிறது. இதை விட முக்கியமான கருத்தை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பெண் பார்த்து பொருத்தம் பார்க்கும்போது 10 பொருத்தம் பார்க்கறீங்க. நான் உங்களுக்கு இந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த மாங்கல்ய தோஷத்தினுடைய விளக்கம். உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா கருத்துல வச்சுக்கோங்க. 1க்கு 2 முறை போட்டு போட்டு கேளுங்க, உங்களுக்கு நல்லா புரியும். 10 பொருத்தம் என்பது ஜாதகம் இல்லாமல் பெயருக்கும் பார்க்கின்ற பொருத்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவருக்கு இருவருக்கும் ஜாதகம் இல்லைன்னா பேரை வச்சு பார்க்கத்தான் அந்த 10 பொருத்தம் நமக்கு தேவை. ஆனால் ஒரு ஜாதகத்தை கணவன் அந்த பெண்ணுக்கும் மகனுக்கும் பொருத்தம் பார்க்கும் பொழுது ஜாதகத்திலேயே அந்த 10 பொருத்தம் வந்துடும். அந்த தனித்துவமா அந்த பொருத்தத்தை பார்க்கணும்னு தேவையில்லை. ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க ரஜு தட்டுறதுல இருந்து கழுத்து பொருத்தல சொல்லுவோம்ல, அதெல்லாமே அந்த ஜாதகத்துக்குள்ளே வந்துடும். நீங்க தெரிஞ்சுக்கிற எளிமையானது ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. பொருத்தத்தை பாக்குறீங்க, ஜாதகத்துல எல்லாம் சுத்தமா இருக்குன்னு பாக்குறீங்க. பார்க்கக்கூடிய எல்லாரும் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, 5 வருஷம் 10 வருஷம் ஆன பிறகு திருமணம் ஆகி திசா சந்தி வருதா? ஒரே திசை வரக்கூடாது. கல்யாணம் நடக்கும் பொழுதும் ஒரே திசை இருக்கக்கூடாது. அதாவது பெண்ணுக்கும் உதாரணம் பாருங்க, பெண்ணுக்கு சந்திர தசைனா பையனுக்கும் சந்திர தசை இருக்கக்கூடாது. அதே போல பொண்ணுக்கு செவ்வாய் தசைனா பையனுக்கும் செவ்வாய் தசை இருக்கக்கூடாது. இது போல எந்த திசையும், நல்ல கிரகமும் கெட்ட கிரகமும் அது கணக்கில்லை, எந்த திசையும் சந்தியாக இருந்து திருமணம் செய்யாதீர்கள். இன்னொரு உதாரணம் என்னன்னா, ஒரு ஆண்மகனுக்கு ராகு திசை முடிய 4 ஆண்டுகள் இருக்கும். ஒரு பெண்ணுக்கு திருமணம் பார்க்கும்போது எல்லா பொருத்தமும் இருக்கும், ஜாதக பொருத்தம் அமோகமாக இருக்கும். இந்த 4 ஆண்டு பொறுத்து அந்த பெண்ணுக்கு ராகு திசை துறை, ஆணுக்கு இன்னும் முடிய 4 ஆண்டுகள் இருக்குதுன்னா அந்த பெண்ணுக்கு குருதசை வருகின்ற காலமாக இருக்கும், அல்லது குருதசை நடந்து கொண்டு இருக்கும். எப்படின்னா 16 வருஷம் குருதசை. இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், திரும்ப திரும்ப போட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ராகு தசை ஒரு மகனுக்கு முடிய 4 வருடம் இருக்கும் பொழுது, பெண்ணுக்கு குருதசை ஆரம்பித்து 4 வருடம் போய்கொண்டிருக்கும் பொழுது, இந்த 4 வருடம் முடிந்ததும் இருவருக்கும் குருதசை வந்துவிடும், ஆணுக்கும் குருதசை வந்துவிடும்.
அந்த மாதிரி வந்தா அது விவாகரத்துல கொண்டு போய் முடிச்சிடும். இது ஒண்ணு நல்லா கேட்டுக்கோங்க. மாங்கல்ய தோஷத்துல இருக்கிற ஒரு விஷயம். அடுத்தபடியா ஆணினுடைய 7வது வீட்டினுடைய கிரகம் பெண்ணுக்கு 6, 8, 12 உட்காரக்கூடாது. உதாரணத்துக்கு 7வது வீடு குருவோட வீடுன்னு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்க சொல்றேன். அந்த குரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 இருந்தால் கட்டக்கூடாது. அதே போலதான் பெண்ணுக்குள்ள 7ஆம் வீட்டு கிரகம் ஆணுக்கு 6, 8, 12 இருக்கக்கூடாது. இந்த 2 மட்டும் கருத்துல வச்சுக்கோங்க. இந்த மாங்கல்ய தோஷம் என்பது மரணம் மட்டும் அல்லங்க, எந்த கணவனுக்கும் தொழில் சரியாக அமையவே அமையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு குடும்பத்திற்காகவே உழைத்திருப்பான், அவனால் எந்த வளர்ச்சியும் செய்ய முடியாது. இது கூட மாங்கல்ய தோஷத்தினால் வருவதுதாங்க. ஒரு தசமி திதிக்கு என்ன பண்ணுங்க, இப்படி கல்யாணம் ஆனவங்க ஒரு ஆசனத்தை போட்டு தசமி திதிக்கு 6 மணிக்குள்ள காலையில மாங்கல்யத்தை யாருக்கும் காட்டாம நல்லா தலைமுழுகி ஒரு பாலை கையில் ஒரு கிண்ணத்திலேயோ ஒரு டம்ளர்லயோ வைத்து மாங்கல்யத்தை அதனுள் போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடியை போட்டு அதனுள் மாங்கல்யத்தை இருதயத்துல கையை வச்சுக்கிட்டு அந்த மாங்கல்யத்தை உள்ள தோச்சுக்கிட்டு நீங்க எந்த கடவுள் அம்பாலை நினைத்து கொண்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி இந்த மந்திரம் ஓம் ஐம் கிளீம் ஸ்ரீம் தனம் தானியம் வித்தகம் அனுக்கிரக மாங்கல்ய தாரணி சுபமங்கள மஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு 27 முறை சொல்லி ஊதுவத்தி காமிச்சு அந்த மாங்கல்யத்தை எடுத்து கழுத்துல போட்டு 3 சுமங்கலிக்கு கண்டிப்பா சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த தசமி திதி அப்ப தானம் கொடுத்துட்டு வாங்க. இந்த மாங்கல்ய தோஷம் பாதிக்காது. ஜாதகத்தை பாருங்க, கவனத்தை சிதற விடாம இது மாதிரி பண்ணா பெருமளவுல விவாகரத்தை தவிர்க்கலாம், பிரிவினைகளை தவிர்க்கலாம், நல்லதொரு வாழ்க்கை கணவன் மனைவிக்கு ஏற்படும். அடுத்த ஒரு நிகழ்ச்சியோட பார்க்கிறேன்.